காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மத்தியான நேரத்திலே மறுபடியும் ஹெவன் டிவியின் மூலமாக உங்களோடு இணைந்து ஜெபிக்க ஏசப்பா தந்த கிருபைக்காக நன்றி. எத்தனையோ பேர் இந்த நேரத்தை வீணடித்து கொண்டு இருக்கிற வேளையிலே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோம் என்றால் அது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும்போது நம்முடைய முகங்கள் பிரகாசம் அடைய, நம்ம வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய சமூகத்திலே நம்ம காத்து இருந்து ஜெபிக்கும்போது நாம் பிரகாசம் அடைவோம். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த மத்தியான நேரத்தில் நாம் ஒன்றாக இணைந்து ஜெபிக்கும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். இந்த நேரத்தில் நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து சில ஜெப குறிப்புக்கு ஜெபிக்க வேண்டும். இப்பொழுது ஒரு வசனத்தை நாம் தியானித்து விட்டு ஜெபத்திற்கு நேராக கடந்து செல்வோம். உபாகமம் 13வது அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் தம்முடைய கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி அவர் உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தர் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார், உன்னை பலுக பண்ணுவார், உன்னை வர்த்திக்க பண்ணுவார், உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நான் இதுவரை எனக்கு பெற்றுக்கொள்ளவில்லை, என் வாழ்நாளெல்லாம் துக்கத்தோடு தான் கழித்து கொண்டே இருக்கிறேன், எல்லாவற்றிலும் தோல்விக்கு மேலே தோல்வி வருகிறது, என்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு முன்னேற்றத்தை என்னால் காண முடியலை என்று சோர்வோடு நீங்கள் காணப்படலாம். கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவேன், உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் நம்மை பெருக பண்ண வேண்டுமானால், வர்த்திக்க பண்ண வேண்டுமானால், விருத்தி அடைய பண்ண வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். உபாகமம் 13வது அதிகாரம் 17வது வசனத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் இன்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கைக்கொண்டு உன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். இங்கே பாருங்கள், கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ண வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டுமாம்? சபிக்கப்பட்ட பொருள் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம்.
சபிக்கப்பட்ட பொருட்களை நம்முடைய கைகளில் வைக்கக்கூடாது, நம்முடைய வீடுகளில் வைக்கக்கூடாது என்பது கர்த்தருடைய கட்டளை. இந்த கட்டளையை நம்ம மீறி சபிக்கப்பட்ட பொருட்களை நம்முடைய வீடுகளில் வைக்கும்போது கர்த்தருடைய கோபம் நம்மேலே வருகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத சபிக்கப்பட்ட அருவருப்பான பொருட்களை நாம் வைக்காமல் இருக்கும்போது கர்த்தர் தம்முடைய கோபத்தை விட்டு நம்மை விட்டு விலக்குவார். நம்மேலே இரக்கம் செய்து நம்மை விருத்தி அடைய செய்வார். நம்மேலே அவருக்கு ஒரு இரக்கம் வரும். என் பிள்ளை என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாள் என்று சொல்லி இறங்கி நம்மை விருத்தி அடைய செய்வார். உன்னை விருத்தி அடைய செய்வார். சபிக்கப்பட்ட பொருள் என்றால் என்ன? எசேக்கியேல் 8வது அதிகாரம் 9-10 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடிய அருவருப்புகளை பார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகல விதமான ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களுமாகிய இவைகளின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீர்த்தப்பட்டிருந்தன என்று சொல்லி பார்க்கின்றோம். கர்த்தருடைய பிள்ளையை இங்கே பாருங்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஜனங்களுக்குள்ளே போய் பார்த்தபோது அங்கே என்ன காணப்பட்டதாம்? அருவருப்பான ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் நரகலான விக்கிரகங்களும் சுவரிலே செதுக்கப்பட்டிருந்ததாம், சுவரிலே வரையப்பட்டிருந்ததாம். கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அநேக வீடுகளை நாம் பார்க்கும்போது இப்படிப்பட்ட அருவருப்பானவைகள் காணப்படுகிறது. கர்த்தர் சொல்கிறார், இந்த அருவருப்பு, இந்த சபிக்கப்பட்ட பொருட்கள் ஒன்றும் உன்னிடத்தில் நீ வைக்கக்கூடாது என்று. யாத்திராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனத்தில் பார்க்கும்போது, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று சொல்லப்பட்டு, இது கர்த்தருடைய கட்டளை. வானத்திலும் கீழே பூமியிலும் அந்த பூமிக்கு அடியில் தண்ணீர்லாம் ஊறுகிற பிராணிகள் எதுவுடைய விக்கிரகங்களையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம் என்று கர்த்தர் நமக்கு தந்த கட்டளை. இந்த கட்டளையை நாம் மீறி அநேக நேரங்களிலே நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருக்கு பிரியமில்லாத பொருட்களை என்ன செய்கிறோம்? நம்முடைய வீடுகளிலே நாம் வைத்திருக்கிறோம். யோசுவா 6வது அதிகாரத்தை நாம் பார்க்கும்போது அங்கே 18வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எரிகோ பட்டணமும் அதில் உள்ள பொருட்களும் சாபத்தீடானது, அவைகளை நீங்கள் எடுக்கக்கூடாது என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார். கர்த்தர் எரிகோ பட்டணத்தை என்ன செய்தார்? துதியினாலே ஜெயிக்கும்படியாக செய்து அதில் ஒரு வெற்றியை கொடுத்து விட்டு, எரிகோ பட்டணம் அது தீட்டானது, அதில் உள்ள எதையும் நீங்கள் தொடக்கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன செய்தார்கள்? 7வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் தீட்டானதில் கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அங்கே கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் இந்த தீட்டான பொருட்களை நீங்கள் எடுக்கக்கூடாது என்று சொன்ன போதில் அங்கே ஆகான் என்ன செய்கிறான்? சில பொருட்களை எடுத்து தன்னுடைய கூடாரத்தின் அடியிலே ஒளித்து வைக்கிறார். இது நிமித்தம் அங்கே முழு இஸ்ரவேல் புத்திரர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அந்த ஆயி பட்டணத்தை இவர்களால் ஜெயிக்க முடியலை. 3000 பேர் போன பிறகும் இவர்களால் ஜெயிக்க முடியலை, தோல்வியை கண்டார்கள். காரணம் என்ன என்றால், கர்த்தர்
விலக்கின பொருளை, சாபத்தீடான பொருளை, சபிக்கப்பட்ட பொருளை ஆகான் தன்னுடைய கூடாரத்தின் அடியிலே ஒளித்து வைத்ததினாலே இது ஏன் இப்படி தோல்விகள் வருகிறது என்று யோசுவா யோசித்து கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடந்தபோது கர்த்தர் யோசுவாவுக்கு உணர்த்தி கொடுக்கிறார். சாபத்தீடான பொருட்கள் உங்கள் நடுவில் இருக்கிறது, இதை நீங்கள் விலக்காவிட்டால் நான் உங்களிடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லி உணர்த்தி கொடுக்கிறார். அதன் பிறகு அந்த சாபத்தீடான அந்த பொருளை ஆகான் ஒழித்து வைத்திருந்த அந்த பொருளை எடுத்து போடுகிறார்கள். அங்கு ஜெயம் கிடைக்கிறது. ஆம், கர்த்தருடைய பிள்ளைகளை நாமும் கூட அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட தவறுகளை நாம் செய்து விடுகிறோம். நம்முடைய குடும்பத்திலே அநேக நேரங்களிலே இப்படிப்பட்ட தவறுகள் மூலம் சாபத்தீடான பொருட்கள் நம்முடைய இல்லங்களில் இருப்பதினால் சத்துரு ஜெயம் எடுத்து விடுகிறார். கர்த்தருடைய கோபம் நம்மேலே வருகிறது. இன்னும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொருட்கள், ஜாதகம், மந்திரித்த கயிறு, இப்படி இன்னும் பல பொருட்களை அநேக கிறிஸ்தவர்கள் தங்கள் வீடுகளிலே வைத்திருக்கிறார்கள். நீங்கள் கூட ஏதோ ஒரு பொருளை, ஆண்டவருக்கு பிரியமில்லாது தீட்டான பொருளை உங்கள் வீடுகளிலே, பீரோக்களிலே, பெட்டிகளிலே எங்கேயோ ஒழித்து வைத்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய பிள்ளை, நீ அப்படி ஒழித்து வைத்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு அதை எடுத்து எரிந்து போடுங்கள், அதை சுட்டெரித்து போடுங்கள். கர்த்தர் விருப்பம் இல்லாத எந்த ஒரு பொருளும் நம்முடைய வீடுகளிலே இருக்க வேண்டாம். சில பொருட்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத பொருட்கள் நம்முடைய இல்லங்களிலே நாம் பல வருடங்களாக நாம் வைத்திருப்போம். அந்த பொருட்கள் விலை உயர்ந்த பொருளாய் இருக்கும். அது கர்த்தருடைய பார்வைக்கு அது அருவருப்பான பொருளாய் இருக்கும். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாளிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், சாபத்தீடான பொருள் உன் நடுவில் இருக்கிறது, நீ அதை விலக்கி போடு. நீ விலக்கி போடாவிட்டால் நான் உன் நடுவில் இருக்க மாட்டேன் என்று சொல்லி, கர்த்தர் நம்முடைய நடுவில் இராவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன இருக்கும்? கர்த்தருடைய பிள்ளையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். உபாகமம் 7வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளைப் போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போவாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய், அது சாபத்துக்கு உள்ளானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ சாபத்திற்கு உள்ளாகாதபடிக்கு என்ன செய்ய வேண்டுமா? கர்த்தர் வெறுக்கிற சாபத்தீடான பொருளை நம்முடைய வீடுகளுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உன்னை விருத்தி அடைய செய்ய வேண்டுமானால், கர்த்தர் நம்மை விருத்தி அடைய செய்ய வேண்டுமானால், சாபத்தீடான பொருட்களை நம்முடைய வீட்டுக்குள்ளே கொண்டு போகக்கூடாது. இன்னும் அநேக வேளையிலே நாம் என்ன செய்கிறோம்? ஆண்டாண்டு காலமாக என்ன செய்கிறோம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத பொருட்களை நம்ம வீடுகளிலே வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை, இந்த உருவங்களை ஆண்டவர் விரும்புவதில்லை. மிருகங்கள், ஊரும் பிராணிகள், இவைகளின் உருவங்கள் நம்ம வீட்டை அலங்கரிப்பதற்காக நாம் வைத்திருக்கிறோம். கர்த்தர் சொல்கிறார், யாதொரு உருவமும் உங்களுக்குள்ளே வேண்டாம் என்று சொல்லி. கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வேத வசனம் நமக்கு இந்த நாளிலே ஒரு எச்சரிப்பை தருகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத சாபத்தீடான பொருட்கள் ஒன்றையும் நம்முடைய வீடுகளில் வைக்க வேண்டாம். அதை சீ என்று சொல்லி நம்மை எடுத்து போட வேண்டும். ஆனால் அது மிகவும் கடினமான ஒரு காரியம்தான். ஏனென்றால் பல வருடங்களாக நம்முடைய வீடுகளில் வைத்து நாம் பாதுகாத்திருப்போம். அதனுடைய அழகை நாம் ரசித்து
வைத்திருப்போம். அந்த சில பொருட்கள் நம்முடைய பாவத்தை நமக்கு தூண்டக்கூடிய ஒரு பொருட்களாக காணப்படும். அதை நம்ம திருப்பி திருப்பி ரசித்து பார்க்கும்போது அது விக்கிரக ஆராதனையாக மாறிவிடுகிறது. நம் வேத புத்தகத்தை நாம் தெளிவாக பார்க்கும்போது என்னென்ன பொருட்கள் என்னென்ன காரியம் சாபத்தீடானது என்று வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பிள்ளையே, நாம் நம்முடைய சுய பலத்தினாலே அந்த சாபத்தீடான கர்த்தருக்கு பிரியவில்லாத பொருட்களை நம்மால் எடுத்து போட முடியாது. கர்த்தருடைய பலன் நமக்கு வேண்டும். கர்த்தருடைய பலன் இருந்தால் மட்டுமே நம்மாலே அந்த சாபத்தீடான பொருட்களை மாற்றி போட முடியும். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நானும் சில பொருட்களை சில ஆண்டுகளுக்கு முன்பாக மிகவும் விரும்பி அதை எங்கள் வீட்டிலே வைத்திருந்தேன். அது மிகவும் அழகாக இருக்கும். அப்போ நான் இதை நல்லா பார்க்க எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு இந்த வசனத்தின் மூலம் பேசினார். உபாகமம் 7வது அதிகாரம் 26வது வசனத்தின் மூலம் பேசினார். சாபத்தீடான பொருட்கள் ஒன்று உன் வீட்டுக்குள்ளே நீ கொண்டு போக வேண்டாம், அது நீ என்று சொல்லி அதை எடுத்து போடு என்று சொல்லி அந்த வேளை அது ஒரு கடினமான காரியம்தான். ஏனென்றால் நாம் விரும்பி வைத்திருப்போம். அப்போ வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் நம்ம அதை எடுத்து போடும்போது ஒருவேளை எதிர்ப்புகள் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும். நான் அப்போ கர்த்தரிடம், ஆண்டவரே இதை நான் அகற்றி போட வேண்டும், எனக்கு ஒரு ஆலோசனை தாருங்கள் என்று நான் கேட்டபோது கர்த்தர் எந்தெந்த பொருட்கள் சாபத்தீடானது என்று கர்த்தர் எனக்கு பேசினாரோ அவைகளை எல்லாம் எடுத்து விட்டு அதே இடத்துல சில பொருட்களை, அதாவது வசனம், ஃப்ளவர், இன்னும் வேறு சில பொருட்களை வைத்து அந்த இடத்தை நிரப்ப கர்த்தர் அந்த நாளில் எனக்கு ஞானத்தை தந்தார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உணர்த்தி தந்தபடியினாலே அதனால் யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாதபடிக்கு அது மகிமையாக அந்த காரியத்தை கர்த்தர் செய்து முடிக்க கிருபை செய்தார். ஆகவே நீங்களும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, ஆண்டவரே இந்த சாபத்தீடான பொருட்களை என் வீட்டிலிருந்து நான் அகற்றி போட எனக்கு ஒரு ஆலோசனை தாரும், ஞானத்தை தாரும் என்று நாம் கேட்கும்போது கர்த்தர் அந்த ஞானத்தை தருவார். அதை அகற்றி போட கிருபை செய்வார். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை விருத்தி அடைய பண்ண வேண்டுமானால் சாபத்தீடான பொருட்கள் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம். அவைகளை என்று சொல்லி நீ உன் வீட்டில் இருந்து அகற்றி போடு. இந்த வசனத்தின்படி நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? விருத்தி அடைய செய்வார். கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு நீங்கி விடும். கர்த்தர் தம்முடைய கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். நம்முடைய பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே என்னென்ன காரியத்திற்காக என்னென்ன வாக்குத்தத்தங்கள் தந்திருக்கிறார்கள் அதை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு தடையாக இருக்கிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருந்து கேட்டு அவைகளை நாம் விலக்கி போடும்போது அந்த பகுதியிலே கர்த்தர் தம்முடைய கோபத்தை நம்மை விட்டு நீக்கி நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆகவே நாம் நம்மை இந்த நாளில் ஒப்பு கொடுக்க வேண்டும். உபாகமம் 7:26 வசனத்தின்படி அவைகளைப் போல நீ சாபத்திற்கு உள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போவாயாக. அதை என்று வெறுத்து
முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்கு உள்ளானது. எந்த பகுதிகளில் கர்த்தர் உங்களுக்கு இது சாபத்திற்கு உரிய பொருள் இது என்று உணர்த்தி தருவாரானால் அவைகளை எல்லாம் நீங்கள் எடுத்து போட வேண்டும். நாம் எடுத்து போட வேண்டும். எடுத்து போடும்போது கர்த்தருடைய தயவும் இரக்கமும் நம்முடைய குடும்பங்களிலே வந்து கர்த்தர் நம்மை விருத்தி அடைய பண்ணுவார். ஆமேன். ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. இந்த நேரத்திலே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே அப்பா நாங்கள் கேட்ட உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, நீர் இந்த நாளில் எங்களோடு பேசினீரப்பா. சாபத்தீடான பொருள் ஒன்று உன் கையில் இருக்க வேண்டாம் என்று சொல்லி, அதை என்று சொல்லி அதை நீ எடுத்து போடு என்று, அதை உன் வீட்டுக்குள்ளே நீ கொண்டு போகாதே என்று சொல்லி, ஆண்டவரே அப்பா, இந்த வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் கிரியை செய்யட்டும் அப்பா. அப்பா, இந்த நாளில் தம்முடைய பிள்ளைகளுடைய வீட்டில் என்னென்ன ஆண்டவரே ஆண்டவருக்கு பிரியமில்லாத சாப பொருட்கள், சாபத்தீடான பொருட்கள் இருக்கிறது, அவைகளையெல்லாம் எடுத்து போடக்கூடிய பலனை நீர் தரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்கள் தேசத்திற்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை ஆண்டவரே தீட்டுப்படுத்துகிற காரியங்கள் அநேக நடந்து கொண்டிருக்கிறதப்பா. இந்த தீட்டான காரியங்கள் எங்கள் தேசத்தை விட்டு அப்பா விலகும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. தீட்டான காரியங்களை செய்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் சந்திக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியமப்பா, எங்கள் தேசத்தை ஆண்டவரை அழிவுக்கு நேராக கொண்டு செல்லுகிற காரியங்களப்பா, எல்லாவற்றையும் ஆண்டவரே என் ஆண்டவர் எல்லா காரியங்களிலிருந்து விடுதலையை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே அமைதலை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏசப்பா, ஏசப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறவப்பா. ஆண்டவரே, இந்த மத்தியான நேரத்திலேப்பா அப்பா தாகத்தோடு உம்முடைய சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீர் விருத்தி அடைய பண்ணும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. வேதம் வாசிப்பதிலே குறைந்து போய் காணப்படுகிறனே, செபிக்க எனக்கு முடியவில்லையே என்று சொல்லி ஆண்டவரே கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வேதம் வாசிக்க ஆண்டவர் கிருபை செய்யுங்க. ஜெபிக்கிற ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. என் ஆண்டவர் ஊற்றுங்கப்பா. எந்தெந்த பகுதிகளில் உமது பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் இல்லாதபடி காணப்படுகிறது அந்தந்த பகுதிகளை ஆண்டவரே முன்னேற கிருபை செய்யுங்க. விருத்தி அடைய கிருபை செய்யுங்கப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு வியாதியிலே விடுதலை கொடுங்கப்பா. இந்த வியாதி குணமாகுமா என்று சொல்லி கேள்விக்குறியோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வியாதியை என் ஆண்டவர் குணப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நிச்சயமா நான் உன்னை விடுவிப்பேன். நீ பட்டயத்திற்கு இரையாவதில்லை. நீ என்னை நம்பினபடினால் உன் ஜீவன் உனக்கு கிடைத்த கொள்ளை பொருளை போல இருக்கும் என்று சொன்னீரப்பா. நிச்சயமாய் விடுவிப்பேன். நிச்சயமாய் ஆண்டவரே. விடுதலை கிடைக்காதபடிக்கு ஆண்டவரே விடுதலைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்கப்பா. விடுதலை, சிறையிருப்பிலிருந்து விடுதலை கொடுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம்.
இன்னும் தகப்பனே அப்பா, இந்த ஹெவன் டிவி மூலம் செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஒவ்வொரு ஊழியங்களையும் என் ஆண்டவர் விருத்தியடைய பண்ணும்படியாய் நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே இயேசப்பா, இதை நடத்துகிற பிரதர் மேத்யூ அவரை ஆசீர்வதிங்கப்பா. அவர் மூலம் அப்பா எடுக்கிற முயற்சிகள் அப்பா, உம்முடைய ஆலோசனைகளை கொடுத்து ஒவ்வொரு காரியத்தை நீர் நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறப்பா. தேசத்திலே ஹெவன் டிவியின் மூலம் நடைபெறுகிற ஊழியங்களை ஆசீர்வதிங்கப்பா. அங்குள்ள மிஷனரிகள் மூலம் அநேகர் ஆண்டவரை ரட்சிக்கப்பட வேண்டும் அப்பா. ஆண்டவரே, அந்த மிஷனரிகளுடைய தேவைகள் சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. ஆண்டவரே இயேசப்பா, அங்கே ஆண்டவரே ஒவ்வொரு ஊழியத்திலும் ஆண்டவரே அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசப்பா, அதிசயங்கள் நடக்கட்டும் இயேசப்பா. ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்கள் எல்லாரும் உம்மை அங்கே அறியட்டும் அப்பா, அறியட்டும் ஆண்டவரே, எல்லாரையும் ரட்சிக்குங்கப்பா இயேசப்பா. உமக்கு ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. இன்னும் ஆண்டவரே, எங்கெங்கு ஆண்டவரே அப்பா உம்முடைய சுவிசேஷங்கள் ஆண்டவரே பரப்பப்பட வேண்டுமோ அங்கெல்லாம் ஹெவன் டிவியின் மூலம் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் பரப்பப்படட்டும் அப்பா. இதன் மூலம் ஆண்டவரே பரவுகிற வார்த்தைகள் அப்பா, உம்முடைய வசனங்கள் ஆண்டவரே அநேகரை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. அழிந்து போகிற ஆத்துமாக்களை ரட்சிக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர. ஹெவன் டிவி ஆஃபீஸில் வேலை செய்கிற ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே நீர் பெருக பண்ணுங்கப்பா, விருத்தி அடைய பண்ணுங்கப்பா. தேவைகள் சந்திக்கப்படும்படியா இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன்.